ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ரெக்கவர் லாஸஸ். சரிங்களா? நமக்கு லாஸ் நடந்தால் அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ட்டுக்குள்ளே வரீங்க. சரிங்களா? சார்ட்டுக்குள்ளே வந்ததுக்கும் நீங்கள் சார்ட்டை பார்க்குறீங்க. யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கா, யார் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கா, எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கா, அந்த பேட்டர்ன் யார் ஃபாலோ பண்ணுது, யார் வீக்காக இருக்கான், எந்த இடத்துல ரிவர்ஸ் நடந்திருக்கு, எந்த இடத்துல லெவல் இருக்குது, ஸோ இந்த ஃபுல் பேக் எங்கே நடந்திருக்கு, அந்த ஃபுல் பேக் ஏன் நடந்திருக்குது, ஸோ எந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகலை, எந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகிருக்கான், ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேண்டில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ப்ரிடிக்ட்டும் பண்ணிட்டீங்க. சரிங்களா? ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண கேண்டில் இந்த இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற கேண்டிலாகவே இருக்கட்டும். சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க. சரிங்களா? பை பண்ணும்போது நீங்கள் அப்பு தான் கொடுப்பீங்க. பை பண்ணும்போது அது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஆப்போசிட் நடந்தது என்ன ஆகும்? அது செல்லராக மாறி செல்லராக போவான். கீழே செல்லராக போயிட்டான். அப்போ அவன் செல்லராக போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு லாஸ் ஆகும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இது ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு நாலேஜ் இல்லை. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வரீங்க, சார்ட்டை பார்க்குறீங்க. கீழேருந்து மேலே போயிருக்கான், இங்கேருந்து மேலேருந்து கீழே இங்கே வந்திருக்கான், இங்கேருந்து மேலே போயிருக்கான், இங்கேருந்து கீழே வந்திருக்கான், திரும்ப பாருங்களேன் இந்த லெவலேருந்து பாருங்கள், இங்கேருந்து மேலே இப்படி போயிருக்கான், திரும்ப இங்கேருந்து மேலே கீழே வரான், ஆனால் மேலே போயினுங்கிறான். சரி, ஓகே, அடுத்து அவன் மேலே தான் போவான் அப்படின்னு நினச்சி நாம் என்ன பண்ணுவோம்? சரி போடுறா, அப்போ பை பண்ணுறா, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நாம் பை பண்ணுவோம். ஆனால் அங்கே நடக்கும், லாஸ் தான் நடக்கும். நீங்கள் பை பண்ணுவீங்க, ஆனால் அவன் இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி என்ன சைக்காலஜி பண்ணி அவன் வரான்னு உங்களுக்கு தெரியாது. எந்த லெவலேருந்து பையர் வரான், எந்த லெவல் சப்போர்ட் ஒர்க் ஆகுது, எந்த லெவல் ரெசிஸ்ட் ஆகுது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக வருவீங்க, ஏதோ பார்ப்பீங்க, ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ் ஆகும். இது ப்ராப்பரான நாலேஜ் இல்லாதவங்களுக்கு. 2 பேருக்குமே இப்போ லாஸ் ஆகுது. சரிங்களா? இப்போது இந்த கேண்டில் வந்து நீங்கள் பை பண்ணிங்க, செல் வந்துட்டான். சரி, ஓகே, 2 பேருக்குமே லாஸு. ப்ராப்பரான நாலேஜ் இருக்குன்னு என்ன பண்ணுவான்? இங்கே லெவலு, இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான்? ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இது செல்லர் ஃபாலோ பண்ணுறது, ஸோ இங்கே செல்லர் தான் வருவான் அப்படின்னு ப்ராப்பரான நாலேஜ் இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனால் ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுவான்? எப்பட்றா அங்கே பையர் வந்தான், எப்பட்றா அங்கே செல்லர் வந்தான், நான் ப்ரிடிக்ட் பண்ணி அங்கே செல்லர் வந்துட்டானே அப்படின்னு நினச்சி நீங்கள் அடுத்து இன்னும் அதிகமாக எக்ஸஸாக அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி லாஸ் ஆகி கடைசியில் ஜீரோவில் வந்து நிற்பீங்க. கேட்டால் பைனரி ட்ரேடிங் ஸ்கேமு, அது வந்து ஃபுல்லாக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ப்ராப்பரான நாலேஜ் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்களாம் வச்சுக்கோங்களேன். பாருங்கள், அவன் வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து ட்ரேட் எடுத்தான், ஆனால் செல்லர் வந்துட்டான். சரி, ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த பேட்டர்ன்லாம் பார்த்து ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அவனோட ப்ரிடிக்ஷன் இப்போ முன்ன போட்டது 50% எஃபெக்ட் போட்டான்னா இந்த வாட்டி 150% எஃபெக்ட் போடுவான். ஏன்னா அந்த ஒரு கேண்டில் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா போன கேண்டில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக பொறுமையாக நிதானமாக முன்ன பண்ணதோட இப்போ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேண்டிலில் ப்ரிடிக்ட் பண்ணுவான். ஸோ அந்த கேண்டில் வந்து 100% சோர்ஸாக நடக்கும். அப்போ என்ன பண்ணுவான்? போன லாஸை இப்போ ரெக்கவர் பண்ணிடுவான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தெரியுதுன்னா, நீங்கள் லாஸ் பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் தான் ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா? நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணாலும் உங்களால் ரெக்கவர் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதாங்க விஷயம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாலேஜ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு ஒன் டைம் ஒரு மென்டார்கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாஸே பண்ணாலும் ஏன் லாஸ் ஆச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சு, இங்கே ஏன் இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அங்கே செல்லர் வந்தான்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக நாலேஜ் இல்லைன்னா இங்கே ஏன் செல்லர் வந்தான்னு உங்களுக்கு தெரியாது,
இந்த ட்ரேடை ஏன் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துங்குது, ஏன் பையரோட ஸ்ட்ராங்காக வந்துங்கிறான், ஏன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் ட்ரேட் எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் எதுவுமே தெரியாமல் அடுத்த ட்ரேடும் எடுப்பீங்க. ஸோ லாஸ்ட்டில் தான் போய் நிற்பீங்க. ஆனால் நாலேஜ் இருக்கிறவன் அடுத்த ட்ரேடு அதோட எஃபர்ட் அதிகமாக போட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்? லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். சரிங்களா? மற்றபடி இங்கே ஒன்றுமே கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணணும், எதுக்காக ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக 100% அக்யூரேட்டாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? வந்தோம் உக்காந்தோம் ட்ரேட் பண்ணோம், இதெல்லாம் முட்டாள்கள் பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ அதிகமாக ஆசைப்பட்டு ட்ரேடிங்கில் வந்து இருக்கிற பணத்தை பூரா விடாதீங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ ட்ரேடிங்கை கற்றுக்கோங்க, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? லேர்ன் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம். லேர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து என்ன விஷயம்னா, எனக்கு எப்படி ப்ரோ லேர்ன் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. ஒன்றும் இல்லை. என்னுடைய 4 years எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், நான் ட்ரேட் எடுத்த விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து நான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கணும், நானும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகும். சரிங்களா? வித் எக்ஸ்பீரியன்ஸோட. அப்போது உங்களுக்கு லாஸ் ஆனாலும் ரெக்கவரி பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல லாஸ் ஆச்சுன்னா ஏன் லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் ஏதாவது மென்டாக பர்ச்சேஸ் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? நாலேஜ் இல்லாமல் ரெக்கவர் பண்ண முடியாது. இல்லைன்னா அப்படியே அழுந்துட்டு போக வேண்டியது தான். சரிங்களா? சரி, ஓகே, பாய்.